பக்தி நிறைந்த நெஞ்சங்களுக்கு பணிவான நமஸ்காரம். மோகினி அலங்காரம் ஸ்ரீரங்கத்தில் ஏன் கொண்டாடப்படுதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் நினைப்பீங்க நான் அந்த பார்க்கடலை கடைஞ்ச கதையை சொல்லுவேன். அதுதான் இல்லை. ஆண்டவனோட திருவிழாக்கள் எல்லாமே நல்லா கூர்த்து பார்த்தோம்னா அது அவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இருக்காது. நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்காகவும் இல்லை எந்த ஒரு பக்தருடைய பக்தியை மெச்சி அதை கொண்டாடுறதாகவும் தான் அமையும். அப்படி ஒரு வரலாறு தான் இந்த மோகினி அவதாரத்துக்கு. 12 ஆழ்வாரில் கூரத்தாழ்வார் ஒரு ஆழ்வார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஒரு மகனான பராசுர பட்டர் ஸ்ரீரங்கத்தில் பட்டாச்சாரியராக இருந்தார். அதாவது நம்ம குருக்களாக பெருமாள்கிட்டே இருந்து அவருக்கு அபிஷேகங்கள், ஆராதனை, அலங்காரங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது. அதே மாதிரி தாயார் சன்னதிக்கும் போய் அங்கே அந்த சன்னதியில் செய்ய வேண்டிய எல்லா கைங்கரியங்களையும் சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் என்னென்னா, எப்போவுமே பெருமாளுக்கு அலங்காரம் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக போய் தாயார் சன்னதியில் போய் உட்காந்துருவாராம். எப்போதுமே நிறைய டைம் தாயார் சன்னதியிலே ஸ்பெண்ட் பண்ணுவார். இது நம்பெருமாளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னடா இது, என்னால் அவன் கூட இருக்க முடியலையே, எப்போ பாரு அவன் தாயார் சன்னதிக்கே போயிடுறானேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தாயார் புறப்பாடப்போ சொல்கிறாரா, நீ இரு, புறப்பாடுக்கு நான் எழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாராம். பராசர பட்டருக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா. அவர் வழக்கம் போல் தாயாரை அழகாக புடவையெல்லாம் கட்டி கொண்டை அலங்காரம் பண்ணி திருவாவணங்கள் திருவடிக்கு எல்லாம் சாத்தி எல்லாம் வச்சுட்டு புறப்பாடு எழுந்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எப்போவுமே பாருங்களேன் அந்த பட்டர்கள் அங்கே திருவடியை தொட்டு சேவிப்பாங்க. அது மாதிரி இவர் சேவிக்கிற போது அப்படியே முழுசாக பார்க்குறாராம். பார்க்குறபோது பார்த்தா எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. ஆனால் அந்த கண்ணில் மட்டும் ஒளியோட டிஃப்ரென்ஸ் தெரியுதே. தாயாரோட கண்கள் ரெண்டுமே கருணை கூர்ந்து இருக்கும். ஆனால் இது ஒரு கண்ணு கருணையாகவும் ஒரு கண்ணு சூரிய ஒளி மாதிரி இருக்கே அப்படின்னு தடுமாறி அந்த திருமுகத்தையே பார்த்துட்டு இருக்காராம். இந்த மாறு வேஷத்தில் நம்ம பிள்ளைங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்களேன். அது மாதிரி பெருமாளுக்கு அவ்வளோ சந்தோஷமாச்சான். நீ ரொம்ப அழகாக எங்கள் 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துட்டியேன்னு. ஆக்சுவலி பராசர பட்டர் என்ன சொல்லுவார்னா, அம்மா அப்பான்னு அவங்கள ட்ரீட் பண்ணாலும் சூரியனுடைய ஒளி மாதிரி அப்படிம்பார். தாயார் யாருன்னா அந்த சக்தி தான் தாயாரா. நம்படுமாள் அவருடைய சக்தி தாயாரா, ரெண்டுமே பிரிக்க முடியாதவைன்னு அவர் பல நூல்களை குறிப்பிட்டிருக்கார். இப்படி தனது மகத்துவத்தை உணர்ந்த அந்த மைந்தனின் புகழை பரப்புவதற்காக தான், உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த மோகினி அவதாரம் ஏகாதேசிக்கு முதல் நாள் கொண்டாடப்படுறது. இந்த பராசர பட்டர் சிறந்த பக்திமான் மட்டும் இல்லைங்க, பெரிய ஞானவான். பல நூல்களை இயற்றிருக்கார். நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒரு விளக்க உரையும் கொடுத்துருக்கார். அடியவருக்கு தொண்டனாக இருக்கிறதையும் அடியவருடைய பெருமையை நிலைநாட்டுறதுக்கும் இந்த பகவான் எவ்வளவோ பண்ணிகிட்டே இருக்காருங்க. அதே மாதிரி இந்த ஏகாதசியை பற்றி 2 சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குங்க அது நம்மளுடைய புராணத்தில். அந்த 2 கதைகளையும் பார்த்துடலாமா? இது லாங் அகோ சோ லாங் அகோ, அதாவது அந்த பண்டைய ஆரம்ப காலங்களில் இருக்கிற யுகத்தில் அசுரர்கள்லாம் இருந்த காலங்கள். அப்போ அங்கே முரண்னு ஒரு அசுரன் இருந்தானோ. அவன் ரொம்ப பராக்கிரமசாலியாக இருந்தான். எப்போவுமே இந்த அசுரர்களுக்கு தான் அதிகம் பலம் இருக்குது பாருங்களேன். நம்ம பாட ஏதாவது சாதனை பண்ணோன்னா அசுர சாதனம் அப்படிங்கிறோம். வேகமாக ஒன்றா அசுரத்தனமாக செய்கிறான் அவங்க வேலையை அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபோக்கஸ்டு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதே ஒரு அசுரத்தனமான பவர் கிடச்சிருது. அந்த முரண் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அசுரனாக இருந்து எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தானே. அப்போ எல்லாரும் வழக்கம் போல் திருப்பி மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க, இந்த முரண்கிட்டருந்து எங்களை காப்பாற்றுங்க. அப்போ பெருமாள் வந்துட்டு அவனோட சண்டை போட ஆரம்பிக்கிறார். அவர் நினச்சிருந்தா அவரோட சங்கல்ப சக்தியால் அவனை அப்போவே புஷ் அப்படின்னு மாதிரியே வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அவன் பெருமையை உணர்த்துறதுக்கு அவன் கூட சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அந்த 4 மாதம் சத்துர்மாசம் சொல்லுவோம் இல்லையா, ஹரிசயன ஏகாதேசி, அவர் நித்திரையில் போவார், அந்த டைம் வந்துடுது. அதனால் அவர் போய் கடல் இதில் அழகாக படுத்துன்ட்டார். நீங்கள் நினைக்கலாம், எதுக்கு இந்த ஹைபர்னேஷன் பீரியட் பெருமாளுக்கு அப்படின்னு, ஏன் அவர் நித்திரைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுவும் நமக்கு உணர்த்துறதுக்காக தாங்க. எப்போ பார் வேலைன்னு இருக்காத உறக்கமும் தூக்கமும் ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ அவசியம். இப்போ நம்ம பாருங்களேன், சாப்பிடாம கூட இருந்துடலாம், ஆனால் தூங்காமல் இருந்தால் நம்மளுடைய பொட்டென்ஷியல் ரொம்ப கம்மியாகுது. குறைவான நேரம் தூங்கிறவங்க டெய்லி ஒரு நாள் தூங்காமல் இருந்தால் பரவாயில்ல. இந்த குறைவா தூக்கத்தினால எவ்வளோ விபரீதம் நிகழுதுங்கிறது இப்போ நம்ம ரிசர்ச்சர்ஸ் நிறைய கண்டுபிடிச்சு நமக்கு சொல்கிறாங்க இல்லையா. அதை உணர்த்து தான் நமக்கு காமிக்க தான், ரொம்ப உழைக்காதப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு அந்த பீரியடுக்கு போகிறார். இந்த 4 மாதங்கள் தூங்குற நித்திரையில் அவருக்கு தூக்கம் கிடையாது, அது யோக நித்திரை. அதாவது அவர் படுத்து தான் இருப்பார், ஆனால் விழிப்போடு இருப்பார்.
அப்படி படுத்துட்டு இருக்கும்போது இந்த முரண் பார்த்து உட்காந்து பார்க்குறான். என்னடா இது, சண்டை போட்டுட்டு இருந்தார், ஜாலியாக இருந்தது, இப்போ போய் தூங்கிட்டாரு, சரி பேசாமல் இவர் இப்படியே நம்ம கொண்டுடலாம் அப்படின்ட்டு கத்தி எடுத்து வந்து குத்துற போது தான் அந்த அவரோட திருமேனியிலிருந்து ஒரு தாயார் தோன்றினான், சக்தி வடிவில். அவள் பேர் தான் ஏகாதேசி. இது நடந்தது ஏகாதேசி அன்னி டேட்டில். அவள் என்ன செய்கிறா, வெளியில் வந்த உடனே அந்த க்ஷணமே முரனை கொன்னுடுறான். தாயார் எப்போவுமே நம்ம 8 விதமான லக்ஷ்மியாக கொண்டாடுவோம் இல்லையா, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மின்னு. பராசர பட்டர் கூறியது மாதிரி அப்பனுக்குள் இருக்கும் அந்த சக்தி அவள் தானே, அந்த திருமகள் தானே. இதிலேருந்து தான் அந்த சட்டம் வந்ததோ, தற்காப்புக்கு நம்ம கொலையும் செய்யலான்னு ஒரு சட்டமே இருக்கே. சரி, தாயார் அவதரித்த தினம் ஏகாதசியாக இருந்ததுனால அந்த தாயாருக்கும் ஏகாதசின்னே பேர் வச்சுட்டாங்க. ஒரு ஏகாதசியிலையும் விஷ்ணுவை நினச்சி யார் பக்தியோடு தொழுது பூஜைகள் செய்கிறானோ அவனுக்கு பல பல வரங்களை தர்றதா பெருமாள் அன்னைக்கு அருளினார். இது இப்படியே போய்கொண்டே இருந்தது. பார்த்தா யமலோகத்தில் டிக்கெட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. ஏன்னா எல்லாரும் புண்ணியமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பெருமாள் என்ன செஞ்சார்னா, ஒரு பாவ புருஷன் அப்படின்னு ஒரு ஆளை க்ரியேட் பண்ணார். நம்ம கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க இல்லையா, ஆதாம் ஏவாள் 2 பேருக்கும் ஒரு பாம்பு டெம்ப் பண்ணிச்சு அந்த ஆப்பிளை சாப்பிட சொல்லி, அதிலிருந்து தான் அவங்களுக்கு பாவங்கள்லாம் வந்ததுன்னு. இங்கே பத்மபுராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாவ புருஷனை பெருமாள் க்ரியேட் பண்ணாராம். அது எப்படின்னா, அவனோட தலை ஒரு பாவத்தாடையான், வயிறு ஒரு பாவம், எந்தெந்த ஒரு பாவ நிகழ்ச்சிகள் செய்கிறோம் இல்லையா, அந்தந்த பாவ நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒரு உருவமாக ஆக்கி, அதாவது ஒரு ஆர்கனாக ஆக்கி மொத்த வடிவாக ஒரு பாவ புருஷனாக இருக்கானா. ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பாவங்கள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்தவன் பொண்டாட்டியை வஞ்சித்து எடுத்தது, அடுத்தவனை கவர்ந்து அவனை ஏமாத்தினது, இப்படி ஒரு ஆக்டுக்கும் ஒரு உருவகமாக ஒரு ஆர்கனாக ஆக்கினானா, ஒரு பாட்டா, ஒரு கையா, ஒரு காலை, அந்த மாதிரி எல்லா பாவங்களோட மொத்த வடிவாக இருந்தானா இந்த பாவ புருஷன். இந்த பாவ புருஷனை பார்த்தாவோ, இந்த பாவ புருஷனோட சம்மந்தப்பட்டாவோ அவங்களுக்கு அந்த பாவம் அவங்க பாவத்தில் சஃபர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா திருப்பி யமலோகத்தில் ஒரே கூட்டமாயிட்டு தான் இத்தனை பாவம் பண்ணுறாங்க மக்கள்னு. அப்போ என்ன செஞ்சாராம் பெருமாள், யமலோகத்தில் வந்தப்போ அவர் சொல்கிறாராம், அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏகாதசி விரதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்களா, இந்த முரணை அழித்த கதையை சொல்லவும் அத்தனை பேரும் அந்த இடத்த விட்டே மாயிருந்து சொர்க்கலோகம் போயிட்டாங்களாம். ஏகாதசியோடைய முக்கியத்தை கேட்டதுக்கே இவ்வளோ பெரிய பலன்னா, அப்போ ஏகாதசி விரதம் இருந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும். அதனால எல்லாரும் ரொம்ப சுபிட்சமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ இந்த பாவ புருஷன் ஓடி போய் பெருமாள்கிட்ட கேட்குறானா, என்னப்பா ஏகாதசி விரதம் இருக்கிற அந்த வீட்டு சைடும் போக முடியல, அந்த ஏரியா பக்கமே போக முடியல, நான் எப்படி தான் வாழ்கிறது, எனக்கு அப்படியே நான் அழிஞ்சு போயிட்டேன்னு, என்னையும் நீதானே கடவுளை படைச்ச அப்படின்னு சொல்லி முறையிடுறானா. ஒருமே பெருமாள் சொல்கிறாராம், கரெக்டு தான், நீ கவலைப்படாத, எங்கே சாப்பாடு இருக்கோ அங்கே போய் ஒளிஞ்சிக்கோ அப்படிங்கிறார். எங்கெல்லாம் ஏகாதசி அன்னைக்கு சாப்பாடு இருக்கோ அந்த இடத்துல ஏகாதசி தாயாருடைய பவர் இருக்காது, நீ அங்கே போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்றார். இதுலேருந்து என்ன தெரியுது, ஏகாதசி அன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு பாவ புருஷன் வரத்தான் செய்வான் அப்படிங்கிறத கதையாக நமக்கு சொல்லியிருக்காங்க. எதுவுமே ஒரு விஷுவலைசேஷனோட, அதாவது சித்திரமாக வடிக்கப்பட்டால் தானே நம்ம மனசில் தெளிவாக பதியும். அதற்கு இந்த கதையும் ஒரு உதாரணம். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன். நான் அனுபவித்த இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த மார்கழி மாதத்தில் தான் ஒரு தோசை கிடைக்கும் ஸ்ரீரங்கத்தில். எல்லா தானியங்களையும் போட்டு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். பேன் கேக்கு தோத்துரும் போங்க. பேன் கேக்கில் ருச்சியே இருக்காது, சாஃப்ட்னஸ் தான் இருக்கும். ஆனால் இதில் சாஃப்டாக அவ்வளோ ருச்சியாக டேஸ்ட்டாக மிளகெல்லாம் போட்டு சொல்கிற போதே நாக்கில் ஊறுதுங்க. மார்கழி மாதம் மட்டும்தான் கிடைக்கும். இலையில வச்சு அப்படியே இந்த நெய் சொட்ட சொட்ட கொடுப்பாங்க பாருங்கள் தோசையை. அதுக்காகவே மார்கழி மாதத்துக்கு கோயில் போன டிக்கெட்டுங்கண்ணா. எப்படியாவது தொலை கோயிலுக்குன்னு என்னை ஆண்டவன் கூப்பிட்டாருன்னு நான் இப்போ நினச்சிக்கிறேன். மார்கழி மாதம் தொடக்கத்தில் அவ்வளோவா கூட்டங்கள் இருக்காதுங்க. அப்போ போயிட்டு நல்ல அந்த பிரகாரத்தை சுற்றி அந்த திவ்யமாக இருக்கும் அந்த டைம். மார்னிங் அவர் நல்ல பிரதட்சணமாக எல்லா சன்னதியும் தாயாரையும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் அந்த முத்தங்கி சேவியை ஆடாடா கண் குளிர திருப்பானாழ்வார் பாடின மாதிரி திருவடியிலிருந்து அந்த தலை வரைக்கும் சேவிக்கிறது பெரும் புண்ணியவங்க. அவ்வளோ அழகாக இருப்பார். நல்ல ஒரு சேவையை சேவிச்சுட்டு வெளியில் நல்ல அந்த மணல் வெளியில் உட்காந்து அந்த இலையில் கொடுக்குற அந்த தோசையை சாப்பிட்டு திருப்தியாக மனசும் வயிறும் நிறைஞ்சு நீடூடி நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என் பிரார்த்தனைகள். எல்லோரும் சுகமாக இருக்க எனது வேண்டுதல்கள். மகா சிவராத்திரியில் அடுத்த பதிவு சந்திப்போமா? நன்றி.